வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னையோட எல்லாமே முடிஞ்சது. இத்தனை காலம் எத்தனையோ வேதனையை அனுபவிச்சாச்சு. ஊர் முன்ன குத்தவாளியை நின்னது மட்டும் இல்லாமல் நல்ல வேலையும் சொத்தையும் இழந்துட்டோம். இப்போ இந்த 38 வயசுலயே வாழ்க்கை சூனியமா மாறிடுச்சு. அவன் இப்படி மூட்டு வேலையை பார்த்துக்கிட்டு பித்து பிடிச்ச மாதிரி இருக்கிறது பார்க்க முடியாமத்தான் நான் இங்க வந்துட்டேன். அவனை நான் இப்போ என்ன சொல்லி ஆசுவாசப்படுத்த? இப்படி மாமி என் அம்மாவிடம் பேசுவது எல்லாம் கேட்டுக்கொண்டே எல்லோருக்கும் காப்பியை தயார் செய்து கொண்டு வந்தேன். இந்தாங்க காப்பி குடிங்க என்று கூறி நானும் குடித்துவிட்டு அருகில் அமர்ந்தேன். பெருமூச்சு விட்டு கொண்டே காப்பியுடன் சேர்த்து தன் சங்கடங்களையும் விழுங்கிய மாமியை பார்க்க என் பெற்றோர்களும் இவ்வாறு ஒரு காலத்தில் இருந்தது ஞாபகம் வந்தது. கண்டிப்பாக காலம் இந்த மனங்களுக்கு மருந்திடும் என்று நினைத்து கொண்டேன். சரி நான் போறேன், அவர் வர நேரம் என்று எழுந்து சென்ற மாமியை பார்த்து கொண்டிருந்த என் அம்மாவின் மனம் இப்போது இங்கில்லை என்று எனக்கு நன்றாக புரிந்தது. நல்ல மனுஷங்களுக்குத்தான் கடவுள் கஷ்டத்தை கொடுக்குறார். நம்ம கவிதாவை வாரி கொடுத்துட்டோம். ஆனால் அதோட ஒரு சுவடும் இல்லாமல் அவளோட பணத்தில் சந்தோஷமா தெரிகிறான் அவளோட புருஷன். இப்போ வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற ஏற்பாடு நடக்குது. எந்த மகராசி வந்து கஷ்டப்பட போகுதோ, வரவளாவது அவங்கள நல்லபடியாக சமாளித்து வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும் என்று கூறிக்கொண்டிருந்த அம்மாவின் கையை நான் ஆதரவாக பற்றி கொண்டேன். நம்ம வீட்டு கதை இப்படின்னா இந்த மாமியோடது வேற தினசு. சரி நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் என்று அம்மா சொல்ல, சரிம்மா நானும் கீழே போயிட்டு வரேன் என்றவாறே மாமியின் வீட்டிற்கு சென்றேன். வாம்மா வா, நானே அடை போட்டுட்டு உன்னை கூப்பிடலாம்னு இருந்தேன், நீயே வந்துட்ட என்று மாமி என்னை வரவேற்றார். நான் மாமா வந்தாச்சா என்று கேட்டேன். அவர் வந்துட்டார். இந்த வாரம் வத்சலா வரா, இப்போதான் கூப்பிட்டா. திங்கட்கிழமை இங்கே இருந்தே வேலைக்கு போயிட்டு போவா. அதனால ஞாயிற்றுக்கிழமை அம்மாவும் நீயும் இங்கே சாப்பிட வந்துடுங்க என்றாள் மாமி. நீங்க கூப்பிட்டாலும் இல்லைன்னாலும் நான் வந்துடுவேன் மாமி. அது சரி, அவர் இன்னும் மூட்டு வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரா? இல்லை, அவனை எழுப்பி காப்பி கொடுத்தேன். எல்லாமே சூறாவளியில அடிச்சுக்கிட்டு போயிருச்சு. அதுக்காக இப்படியே உட்கார்ந்தா எல்லாம் சரியாயிடுமா? இப்போ புஸ்தகத்தை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். அப்போ சரி நான் அவரை பார்த்துட்டு வரேன் மாமி என்று அங்கிருந்து அகன்றேன். சரிம்மா, அதுக்குள்ள நான் அடைவெளியை பார்க்கிறேன் என்றாள் மாமி. மூடியிருந்த கதவை தட்டி வாசன் அழைத்ததும் நான் சென்றபோது அங்கு கையில் புத்தகத்துடன் இருந்த ஸ்ரீனிவாசனை பார்த்தபோது மனதில் ஒருவித உணர்வு தோன்றியது. நான் அவனை அரவணைத்து ஆறுதல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. என்ன அங்கே நின்னுட்ட, உள்ளவா, நீ கேட்ட புஸ்தகம் இன்னைக்கு லைப்ரரியிலிருந்து கொண்டு வந்திருக்கேன் என்று கூறியவனை பார்த்து, போகும்போது கொண்டு போறேன். அப்புறம் இன்றைய நிகழ்வை என் வாயால் கேட்க ஏனோ தயக்கமாக இருந்தது. அப்புறம் என்ன, அம்மா தான் சொல்லியிருப்பாளே, அதுக்கு தானே மேலே வந்த? மாமி அம்மாவோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் கொஞ்சம் முன்னாடி தான் வந்தேன். ஓஹோ, ஒருவித அமைதி நிலவியது. ஆனால் இருவரின் மனமோ அமைதியாக இல்லை. எல்லாமே போயிடுத்து. வெறும் சொத்து இருந்து என்ன செய்ய? எப்படியோ அந்த சொத்தை எடுத்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தா சரிதான். இனிமே தர ஒண்ணுமில்லை, எல்லாம் முடிஞ்சா போதும். இவ்வளவு நாள் இழுத்து இழுப்புக்கு போயாச்சு என்று பெருமூச்சுடன் பேசி நிறுத்திய ஸ்ரீனிவாசனை பார்க்க சகிக்கவில்லை. இந்த நிலைக்கு இந்த குடும்பத்தை ஆளாக்கியவர்களை என் மனம் கரித்து கொட்டியது. இனிமேல் எல்லாம் நல்லதே நடக்கும் என்று கூறினேன். ஓ அப்படியா? எப்போதிருந்து நீ குறி சொல்லும் வேளையில் சேர்ந்த? எனக்கு சொல்லவே இல்லை. இப்போதிருந்துதான். அதான் சொல்லிட்டேனே, முதல் குறி உங்களுக்குத்தான், தட்சணை கொடுங்க என்று கையை நீட்டினேன். தந்துட்டா போச்சு என்று எழுந்து சென்று சட்டை பாக்கெட்டிலிருந்து கையில் வந்த பணத்தை தந்தவனை பார்த்து, யாருக்கு வேணும் உங்க பணம்? நீதானே தட்சணை கேட்ட? ஒரு கணம் யோசித்தேன். இப்போதே சொல்லவா? வேண்டாம், இன்னும் சரியான நேரம் வரவில்லை என்று யோசித்துவிட்டு எனக்கு இது வேண்டாம் என்றேன். அப்போ என்ன வேணும்? ஒரு நாள் சொல்றேன். அப்போ கண்டிப்பா நான் கேட்டதை தரணும். என்னால முடிச்சதை கேளு. வேற ஏதாவது உள்குத்து இருக்கா? நானா? உள்குத்தா அப்படின்னா? அடடா, நீ பண்றது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சியா? அதுதான் எங்க அம்மா இருக்காளே, எல்லாத்தையும் சொல்லுவா. என்ன மாமி எல்லாமே சொல்லிட்டாங்களா? எல்லாமே வா என்று இழுத்த என்னை பார்த்து மெலிதாக புன்னகைத்து, ஆமாம் எல்லாமே தான். அந்த கோடியாத்துல இருந்தவங்களுக்கு பதில் சொன்னது, கோவிலில் நடந்தது, இன்னும் சொல்லட்டுமா? இதை கேட்டதும் இத்தனையும் தெரிந்தவன் ஒன்றும் அறியாதது போல் இருந்தது என்னை இக்கட்டில் தள்ளியது. இவன் என்னை சண்டைக்காரி என்று நினைத்தானோ? எப்படி கேட்பது? என் தயக்கத்தை பார்த்து, நீ நடந்துகிட்டது, எங்க அம்மாவை தற்காத்தது, அவங்களும் அவங்க கூட்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர உதவியா இருந்துச்சு. அவங்க உங்க கூட போகும்போது ஒரு பாதுகாப்பா உணர்ந்ததால் தான் நீங்க எங்க கூப்பிட்டாலும் போயிட்டு வர நான் அனுமதிக்கிறேன். அவங்களுக்கும் ஒரு மாறுதல் வேணுமோனோ? உங்களுக்கு இதுக்கெல்லாம் என்ன கைமாத்த தரப்போறேன்னு தெரியல. அப்போ அந்த தட்சணையோட இதையும் சேர்த்துக்கோங்கோ. நான் வசூல் பண்ண வரும்போது கண்டிப்பா தந்துடுங்க என்றேன். 2 பேரும் சாப்பிட வாங்கோ என்று மாமி அழைத்ததும் நான் சென்று எல்லாம் சாப்பாட்டு மேஜையில் எடுத்து வைக்க உதவினேன். அன்று இரவு நான் வாசன் கொண்டு வந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தது தான் தெரியும்.
ஆனால் படித்துக் கொண்டிருந்த என் மனம் எப்போது வாசனை பற்றி நினைக்க சென்றது தெரியவில்லை. வாசன் தன் அக்காவின் மரணம் கூடவே தன் தந்தையையும் பறிகொடுத்து எதிலிருந்தோ தப்பிப்பது போல் பழைய வீட்டில் இருந்து இந்த வீட்டிற்கு குடிவந்தான். அவன் வேலைக்கு போனால் அம்மா தனியாக இல்லாமல் ஆத்திர அவசரத்திற்கு கீழேயே வீட்டின் உரிமையாளர் இருக்கும் நிம்மதியில்தான் இந்த வீட்டிற்கே குடிவந்தான். ஆனால் இந்த வீட்டின் நபர்களை பற்றி தாறுமாறாக காதில் விழுந்தது. ஏதோ தன் அக்காவின் புகுந்த வீட்டென்று செய்த கொடுமைகள் நினைவுக்கு வந்து தாங்கள் இப்போது வந்த இடமும் அவ்வாறே என்று நினைத்து அவ்வளவாக அவர்களுடன் பேசாமல் தங்கள் கூட்டினுள் இருந்தனர். படிப்படியாக அவர்களை பற்றி தெரிந்ததும் தாங்களே அவர்களுக்கு துணையாக இருப்பது விந்தையாக இருந்தது. படிப்படியாக வாசனிடம் என் மனம் சாயத் தொடங்கியது. அப்போது சாதகமாக இல்லாமல் இருந்த சூழ்நிலையிலும் இந்த 38 வயதில் தனிமரமாய் நிற்கும் நிலை, எப்படியோ 9 ஆண்டுகள் தாக்கிய தாக்குதல் இப்போது நின்றுவிட்டது. இந்த 6 மாதங்களில் பெரிதாக ஒரு மாறுதலும் இல்லாமல் அவரவர் வேலைக்கு செல்வதும் வீடு திரும்புவதுமாக இருந்தது. அம்மாதான் மீண்டும் பல்லவியை பாடத் தொடங்கினாள். அம்மாவுக்கு துணையாக மாமியும் ஒத்து ஊதினாள். இந்த புரட்டாசி வந்தா 30 ஆரம்பிக்கும். இன்னும் நீ எவ்வளவு காலம் என்னோடவே இருக்க போற? நானே உன்னோட கல்யாணத்துக்கு தடையா இருப்பேன் அப்படின்னு நினைக்கல. இப்போ எல்லாத்தையும் தாங்குற சக்தி வந்துடுச்சு. இருக்கிறத வச்சு நான் என்னோட காலத்தை தள்ளிடுவேன். உங்க அப்பா மாதிரி நீ மாலையும் கழுத்துமா இருக்கிறத பார்க்காம நான் உன்னை தனிமரமா விட்டுட்டு போயிடுவேனோ அப்படின்னு பயமா இருக்கு என்று புலம்பல் பல்லவியை ஆரம்பித்த அம்மா மூச்சு வாங்க நிறுத்த அடுத்து மாமி தொடர்ந்தார். அம்மா சொல்றத கேளு சந்தியா, நாங்கெல்லாம் இருக்கோம், பார்த்துக்க மாட்டோமா? உன்னோட எதிர்பார்ப்புப்படி நீ புக்காத்துல இருந்து அப்பப்போ வந்துட்டு போகலாம். உன்னோட சம்பளத்தில் அம்மாவை பார்த்துக்கலாம். இப்போ வத்சலா கொண்டு வந்த இடம் நம்ம நிலைமையை தெரிஞ்சுட்டு அவளுக்கு சம்மதம்னு நீங்களும் ஒத்துண்டா வந்து பொண்ணு பார்க்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வரும்னு சொல்லியிருக்கா. ரொம்ப காலம் கழிச்சு நல்லது நடக்க போறதுன்னு உங்க அம்மா நிம்மதியா இருக்கா. நீதான் அந்த நிம்மதியை நிரந்தரமா நிலைச்சு இருக்கிற மாதிரி செய்யணும். இனியும் தான் நினைப்பதை தள்ளி போட முடியாது. நான் பேச வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று உணர்ந்து எனக்கு கொஞ்சம் யோசிக்க அவகாசம் வேணும். அதனால இந்த வாரம் அவங்கள வர சொல்ல வேண்டாம் என்றேன். என்னடி இப்ப இதை ஒரு சாக்கா சொல்றியா என்று நின்ற பல்லவியை தொடர நினைத்த அம்மாவை மேலே தொடராமல் நிறுத்தி, இது சாக்கு இல்லை, ப்ளீஸ் கொஞ்சம் அவகாசம் தாங்க, நான் திருமணமே வேண்டாம்னு சொல்லல என்று மேலே அவர்கள் தொடங்கும் முன் அவ்விடம் விட்டு என் அறைக்குள் முடங்கினேன். அந்த வெள்ளிக்கிழமை கீழ்வீட்டு மாமி மாமாவுடன் அம்மாவும் கோவிலில் நடக்கும் சிறப்பு நிகழ்ச்சிக்கு போய்விட்டு தங்களின் மனபாரத்தை இறைவனிடம் சேர்த்துவிட்டு தம் மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டி பிரார்த்தனைகள் செய்துவிட்டு இரவு நேரம் கழித்தே வருவார்கள் என்று தெரியும். இதுதான் நல்ல சமயம் என்று உணர்ந்து வாசனின் வரவிற்காக காத்திருந்தேன். வாங்க, காப்பி குடிச்சிட்டு போங்க, எல்லோரும் கோவிலுக்கு போயிருக்காங்க. ஓஹோ, மறந்துட்டேன், சரி இப்போ வரேன் என்று வாசன் போன பின் அவன் திரும்பி வருவதற்குள் காப்பி தயாரித்து கொண்டு வரவும் அவன் வரவும் சரியாக இருந்தது. பொதுவாக பேசியவாறே காப்பி குடிக்கும் போது திடீரென்று ஏன் வத்சலா சொன்ன வரனை இப்போ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க அம்மாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் ரொம்ப வருத்தம். வர நல்ல இடத்தை ஏன் தட்டி கழிக்கிற? பெரியவா இதுவரைக்கும் வருத்தப்பட்டது போதும், உனக்கு இன்னும் என்ன வேணும் என்று என் முகத்தை பார்த்த வாசனை பார்த்து, எனக்கு உன்னை பிடித்திருக்கிறது, நீ என்ன சொல்கிறாய் என்று உடனே கேட்க முடியுமா? என்னோட கதையை இப்போ விடுங்க, நீங்க ஏன் உங்க வாழ்க்கையை பத்தி இன்னும் யோசிக்கல? இக்கேள்வி நான் நினைத்தது போலவே மௌனத்தை உடனடியாக குடிக்குள்ள செய்தது. ஒரு பெருமூச்சுடன், என்னோடது எல்லாமே முடிஞ்சது, நீ அப்படி இல்லை, அதுதான் நீ எதிர்பார்க்கிற மாதிரி நல்லவங்களும் உன்னோட அம்மாவுக்கு நீ செய்ய நினைக்கிறதை ஏத்துக்கிறவளாவும் இருக்கா. இந்த சென்னையிலேயே வீடு, நினைச்சப்ப வந்து பார்த்துட்டு போகலாம். எப்படி எனக்கு என்னோட அம்மாவோ அதே மாதிரி தான் உங்க அம்மாவும். நாங்க இருக்கோம், பார்த்துக்க மாட்டோமா? நீயாவது நல்லா கல்யாணம் செய்து இருக்கணும் என்று கூறியவனை பார்த்து என் மனம் நெகிழ்ந்து, யாரோ வேண்டாம்டா, நீதான் வேணும் என்று கூற வாய் வரை வந்தது. அவன் என் பதிலுக்கு காத்திருப்பது தெரிந்தது. நீங்க ஏன் உங்க வாழ்க்கையை முடிஞ்ச மாதிரி நினைக்கிறீங்க? சுனாமி வந்தாலும் சூறாவளி வந்தாலும் இழந்ததை புனரமைக்கிறது இல்லையா? இது வாழ்க்கையாச்சே. இருக்கிற ஒரு வாழ்க்கையை நாம தான் நல்லா அமைச்சுக்கணும். நடுவுல ஏதோ எதிர்பாராம ஆயிடுச்சுன்னு முற்றுப்புள்ளி வைக்காம அதை கமாவா போட்டு தொடர வேண்டாமா? நீங்க எத்தனை காலம் சேர்ந்து வாழ்ந்தீங்க? மிஞ்சி போட 2 வருஷம் இருக்குமா? அப்புறம் இந்த 9 வருஷமா அங்கேயும் இங்கேயும் அல்லாடி இருக்கிறதையும் இழந்துட்டு இருக்கீங்க. தெளிவில்லாத ஒருத்தர் வாழ்க்கை துணையானால் இப்படித்தான் ஆகும்னு உங்க வாழ்க்கையை உதாரணம். அதனால நீங்களும் யோசிங்க என்றேன். நான் கேட்டதுக்கு இது பதிலாகாது சந்தியா. நீ உன்னோட வாழ்க்கையை அமைச்சு உங்க குடும்பத்தோட சந்ததியை கொண்டு போனாதானே உங்க அப்பா அக்காவோட ஆத்மா சாந்தி அடையும். அக்காவின் வாழ்க்கையில் நடக்காத சம்பவம் என் வாழ்க்கையிலாவது நான் குழந்தை குட்டியோடு வாழணும் என்று என் தந்தை என் தாயிடம் மறிக்கும் தருவாயிலும் வருந்தி சொன்னது எனக்கு நினைவில் வந்தது. நம்ம பொண்ணை நல்ல இடம்னு கட்டி கொடுத்தா அவங்க அவரோட வருமானத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டு வேலைக்காரியாவும் நடத்துனது மட்டும் இல்லாம புருஷன் கூட வாழாம அடுப்படையில படுக்க வச்சது மட்டுமா? சோறு போடாமலே கொன்னுட்டாங்க பாவிங்க. பாவி மக சொன்னா நம்ம வருந்துவோம்னு சொல்லாமலேயே இருந்து கடைசியில இல்லாமலேயே போயிட்டா. சின்னவளாவது நல்ல இடத்துல வாக்கப்பட்டு குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வளர்ந்ததை பார்க்காமலேயே போயிடுவோன்னு இருக்கு என்று மரணப்படுக்கையில் கிடந்த தந்தை தாயிடம் கூறியதை கேட்ட என் மனம் விரும்பியது.
என்னை அறியாமலேயே என் கண்களில் இருந்து வந்த கண்ணீர் வழிந்தது. சாரி சந்தியா, நான் உன்னை வருத்தப்பட வைக்க நினைக்கல. நீ நல்லா வாழணும்னு அக்கறையில தான் சொல்றேன். நீ எல்லாத்தையும் தெளிவா யோசிச்சு என்ன வேணும் வேண்டாம் அப்படின்னு வெளிப்படையா நடந்துக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேலையையும் குடும்பத்தையும் மதிச்சு ரெண்டையும் சரிவர கொண்டு போற உன்னோட குணம் என்னை மதிப்பா பார்க்க வச்சது. நீ சொன்ன மாதிரி தெளிவில்லாத துணையால என்னோடது மட்டும் இல்ல, எங்க குடும்பமே வாழ்க்கையை இழந்துடுச்சு. ஒரு சில நண்பர்களை தவிர உறவுக்காராவும் நண்பர்களும் எங்களை ஒதுக்கிட்டாங்க. மேற்கொண்டு பேச ஆயத்தமான அவனே பேசட்டும் என்று நான் காத்திருந்தேன். எனக்கே தெரியாம என்னோட குழந்தையையும் அழிச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரியும் தன்னோட வேலைதான் முக்கியம் அப்படின்னு நினைச்ச என்னோட மாஜி பொண்டாட்டியும் அவளோட எல்லா செயலுக்கும் கண்மூடித்தனமாக ஆதரிச்சு அவளோட பெத்தவங்களையும் என்னாலதான் என்ன செய்ய முடிஞ்சது? ஒரு டம்ளர் தண்ணீர் தந்தேன் ஆசுவாசப்படுத்த. குடித்தவன் மீண்டும் தொடர்ந்தான். பெண்களுக்கு சாதகமா இருக்கிற சட்டத்தால நாங்க அவளை வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறதாவும் எங்க அப்பா அம்மா ஏன் என்னோட அக்கா எல்லோரையும் கூண்டுல ஏத்திட்டாங்க. ஊரே எங்களை கேவலமா பேசியும் நடத்தியும் அப்பப்பா போதும் பட்டது. இந்த வீடு நான் ஊர்ல இருந்து இங்க மாத்தி வந்தப்ப அவரோட அப்பா அம்மாவும் எங்களோடய இருக்க ஏத்த மாதிரி மேலையும் கிளையும் இருக்கிற மாதிரி வாங்கினேன். ஆனா என்னாச்சு? அவையும் கூடவே வரல. தனக்கு வேலையை விட்டுட்டு வர முடியாதுன்னு சொன்னா. அது கவர்மெண்ட் வேலை கூட இல்ல. இங்க வந்து வேலை தேடிக்கலாம். அதுவும் அவ படிச்ச படிப்புக்கு இங்க நல்ல வேலை கிடைக்குங்கிற நிலைமை. முதல்ல நீங்க போங்க அப்புறம் வரேன்னு சொன்னா. நாங்க இங்க வரும்போது அவரோட அம்மா வீட்டுல தான் இருந்தா. அந்த சமயத்துல தான் அவ தாயாக போற விஷயமே அவளுக்கு தெரிஞ்சதுன்னு அப்புறம் சொன்னா. ஆனா முன்னையே தெரிஞ்சிருக்கும்னு இப்போ தோணுது. குடும்பத்தையும் வேலையையும் சரிவர பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்படி வேலைதான் முக்கியம்னா எதுக்கு என்னை கல்யாணம் செஞ்சிருக்கணும்? நீங்க நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேட்கலையா என்று எல்லாம் அவன் வாயாலேயே அறிந்து கொள்ளும் ஆவலில் கேட்டேன். அவளை மட்டும் எப்படி குத்தம் சொல்ல முடியும்? அவளை அப்படி வளர்த்து எல்லாத்துக்கும் துணையா இருந்த அவளை பெற்றவங்களைத்தான் சொல்லணும். சாமர்த்தியமான வக்கீலும் சாட்சியங்கள் அளிக்கவும் உண்டாக்கவும் தெரிஞ்சவங்களுக்கு எதுவுமே ஏறாது. தெரிஞ்ச டாக்டர் கிட்ட போய் கருவை கலைச்சதால அவங்களால அதை மறைக்க முடிஞ்சுது. நிஜம் தெரிஞ்சும் எங்களால அங்க மௌனமாகத்தான் இருக்க முடிஞ்சது. அவங்க ஊர்ல கேஸ் ஃபைல் பண்ணதால ஒவ்வொரு வாட்டியும் கோர்ட்டில் கூப்பிடும் போதெல்லாம் நான் போக வேண்டிய நிலை வந்ததால் முதல்ல இருந்த நல்ல வேலையும் போயிடுத்து. இப்போ இந்த சாதாரணமான கிடைச்ச வேலையில இருக்க வேண்டியதாயிடுச்சு. எங்க வீட்டுல எல்லாருக்குமே உன்னை பிடிக்கும். உன்னோட குறும்பும் அதே சமயம் பொறுப்பும் தான் எல்லோரையும் கொஞ்சம் கொஞ்சமா சகஜ நிலைக்கு கொண்டு வந்தது. என்னோட வாழ்க்கை மாதிரி ஆகாம நீ நல்லபடியா வாழணும்னு நல்லா விசாரிச்சு கொண்டு வந்த வரன் தான் இது. தன் வாழ்வு போல் ஆகாமல் அவள் நல்லபடியாக வாழ வேண்டும். எப்படியாவது அவளை இப்போது வந்துள்ள வரனை ஏற்க சம்மதிக்க வைக்க வேண்டும் என்று நினைத்தான் வாசன். நீங்க எல்லோரும் சொல்றது எனக்கு புரியுது. ஆனாலும் எப்படியோ தயக்கத்தை உடைத்து எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு என்று நிறுத்தினேன். ஆச்சரியமாக பார்த்த வாசன், அட இப்படி ஒன்று இருக்கும்னே யாருமே நினைக்கல. முன்னாடியே சொல்றதுக்கு என்ன? நாங்களே நல்லா நடத்தி வச்சிருக்க மாட்டோமா என்று கேள்விகளை எடுக்க தொடங்கியவனை நிறுத்தி, அப்படியெல்லாம் இல்லை, அவருக்கு எதுவுமே தெரியாது, எனக்கு தான் தோணுச்சு. யாருன்னு சொல்லு, நாங்க போய் பேசுறோம். பட்டென்று நீங்க தான் என்ற பதிலில் தீயை மிதித்தவன் போல் பின்வாங்கினான். லூசா நீ? என்ன போய்? உன்னோட வயசு என்ன? நான் ஏற்கனவே திருமணமானவன் என்று அடுக்கிக் கொண்டே சென்றவனையும் அவன் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருந்தவளையும் திடீர் என்று வந்த சந்தியாவின் அம்மா குரல், நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க, நான் கடையில ஒரு பையை விட்டுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துக்கிட்டு வரேன் என்று பதிலை எதிர்பாராமல் சென்ற அம்மாவையே பார்க்க வைத்தது. அம்மா தாங்கள் பேசியதை கேட்டிருப்பாங்களோ? அப்படின்னா எதிலிருந்து என்று யோசிக்க வைத்தது. இதுபோல் இனி சந்தர்ப்பம் அமையாது என்று நானே தொடங்கினேன். என்ன வயசு? 8-9 வயசு தானே. எனக்கு அது ஒன்றும் பெருசா தெரியல. நீங்க திருமணமாகி அதால பட்டதெல்லாம் எனக்கு தெரியும். அதோட பாதிப்பு எப்படி இருக்கும்னு எனக்கும் புரியும். கஷ்டப்படுற பொண்ணுங்க வெளியே சொல்ல மாட்டாங்க, எங்க அக்கா மாதிரி. அப்படியே சொன்னாலும் எல்லோரையும் சட்டம் பாதுகாக்கிறது இல்ல, ரொம்ப சிலரையே இந்த சட்டம் காக்குது. உங்களோட வாழ்க்கையில நீங்க மட்டும் இழக்கல, உங்க கதையில 2 பேருமே நஷ்ட கணக்கு தான். அவங்களுக்கும் இப்போ 36 வயசு ஆயிடுச்சு, இளமை காலம் முடிஞ்சாச்சு. உங்க சொத்தும் அவங்கள எத்தனை நாள் சந்தோஷமா வச்சிருக்கும்? அவங்களுக்கு ஏத்த மாதிரி அடுத்த வாழ்க்கை துணை கிடைக்குமா? இல்லை வேலை வேலை அப்படின்னு இப்போ இருந்துட்டு பின்னாடி வருத்தப்படுற மாதிரி ஆகாதுன்னு என்ன நிச்சயம்? யோசிச்சு சொல்லுங்க. என்னோட வாழ்க்கை உங்களோட இணைஞ்சா நல்லா இருக்கும்னு நம்பிக்கை இருக்கு. நம்ம 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா ஆதரவா இருந்து நம்மளை சுத்தி இருக்கிற நம்ம உறவுகள் இதுவரை பட்ட வேதனைகளை போக்க அருமருந்தாக இருக்க ஆசைப்படுறேன். நான் சொல்றது எதுவுமே நியாயமா இல்லையான்னு சொல்லுங்க. என்கிட்ட என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. ஆனாலும் கூட என்று தயங்கியவனை பார்த்து, என்ன நான் உங்க ஜாதி இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? முதல் திருமணம் ஒரே ஜாதியை பார்த்து தானே செஞ்சது. நம்ம 2 குடும்பமும் எதிர்கொண்ட அடியில மேல் பூச்சா இருக்கிறது ஜாதி உதிர்ந்திருக்கும். இப்போ அதுக்குள்ள இருக்கிற மனிதம் தான் தெரியும். அதுதான் வேண்டும். நாம பேசி பார்ப்போம், புரிஞ்சுப்பாங்க. என்ன சொல்றீங்க? அவன் பதில் சொல்லும் முன் மாமி, மாமா மற்றும் அம்மாவின் குரல்கள் ஒரு சேர எங்களுக்கு சம்மதம் என்று சந்தோஷத்தில் ஆனந்தமாக திருப்தியுடன் கூவின. 2 பேருமே பேசி ஒரு முடிவுக்கு வாங்க என்று கையில் 2 கேசரி கிண்ணங்களை திணித்துவிட்டு சென்றனர். என்ன இன்னும் யோசனை? இப்போ தட்சணை தாங்க,
அன்னைக்கே தர வேண்டியது என்று கூறிய என்னை பார்த்து மெல்லிய புன்னகையுடன் இவ்வளவு நாள் அழுத்திய துக்கம் விலகும் என்ற நிலையில் அவனே அறியாமல் தட்சணையா என்ன தரட்டும் என்று கண்ணடித்தவனை பார்த்து உங்களையே என்று கூறி உனக்கு நான் சளைத்தவள் இல்லை என்று புரிய வைத்தேன். 1 மணி நேரம் கழித்து நாங்கள் இருவரும் எங்கள் கைகளை கோர்த்து கொண்டு சந்தோஷமாகவும் நம்பிக்கையுடனும் எதிர்காலம் எங்களுக்காக வைத்திருக்கும் சுக துக்கங்களை சேர்ந்து அனுபவிக்க தயாராக கீழே சென்றோம். எங்களை பார்த்து ஆனந்த கண்ணீர் வழிய மன நிம்மதியுடன் வாய் வார்த்தையின்றி எங்கள் தலையில் கை வைத்தும் கட்டிப்பிடித்தும் ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் பகிர்ந்தது ஒன்றிணைந்த எங்கள் குடும்பம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ்ல உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி நண்பர்களே.